You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மாரநாத்தா என்ற ஒரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல காத்து இந்த நாளை தந்து இந்த நாள் காலையிலிருந்து இந்த மாலை வரை ஆண்டவர் கிருபையாய் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாலையிலும் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் உங்களுக்கு வழங்குவதற்கு தேவன் தருகிற இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளவு தூரம் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறவர் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். குறைகளெல்லாம் நீக்கி நிறைவை தருகிறவர் அவர்தான். தீங்குக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே தொடர்ந்து முன்னேறி கடந்து போக உதவி செய்கிறவர் அவர்தான். நம்ம அவரோடு கூட இணைந்து வாழும்போது எல்லா தீய செயல்களுக்கெல்லாம் நம்மை விலகி காத்து தெளிவான பாதையில் நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம குறைகளெல்லாம் நீக்கி நிறைவை தருவார். அற்புதமான பாதையில் தொடர்ச்சியாய் நம்மை பலப்படுத்தி பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே இயேசுவை பின்பற்றி நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் சொன்ன உபதேசங்களை கை கொள்ளும்போது நிச்சயமாய் எந்த நிலையில் என்ன நடந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளவே வாழ்வதற்கும் மரணமே ஏற்பட்டாலும் கிறிஸ்துவுக்குள்ளவே மரிப்பதற்கும் ஆண்டவர் இரக்கம் தருவார். காரணம், கிறிஸ்தவனாய் மரிப்பதற்கும் கிறிஸ்துவுக்குள் மரிப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் தான் முதலாவது எழும்புவார்கள் தவிர கிறிஸ்தவனாய் மரிக்கிறவன் அல்ல. அந்த கிறிஸ்தவனாய் இருக்கக்கூடியவன் பேருக்காக கிறிஸ்தவனாய் இருக்கலாம், ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவாய் இருக்கலாம், ஒருவேளை சபைக்கு போகக்கூடியவனாய் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. நாம் கை கொண்டு நடந்தால்தான் தேவன் தம்முடைய இரக்கங்களின் கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில வழங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். கடைசி காலத்தில் கடைசி மணி நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நூற்றாண்டிலே துவங்கின எல்லாம் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நடந்து நிறைவேறி முடிய போகிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அப்போஸ்தலர்களை கொண்டு ஆரம்பித்த இந்த திருச்சபையானது நம்முடைய காலத்தில் நம்மை கொண்டு முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் ஏன்னா ஏறக்குறைய எத்தனையோ வருஷமாக முதலாவது உலக யுத்தம், 2வது உலக யுத்தம் நடக்கும் போதெல்லாம் கூட இந்த யுத்தங்களை பார்த்து அந்த நாட்களில் உள்ள பிரசங்கியார்கள் எல்லாம் இயேசு வருகை சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்திருக்கிறார்கள். ஏன் முதலாவது நூற்றாண்டிலே பிரசங்கிக்கலையா? ஏன்னா கிபி 70 தேவாலயம் அதாவது 2வது தேவாலயம் இடிக்கப்பட்டது. முதலாவது தேவாலயம் நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்டது. 2வது தேவாலயம் ரோமர்களால் இடிக்கப்பட்டது. அந்த இடிக்கப்பட்ட காலத்திலும் கிறிஸ்தவர்களுக்கு பலவிதமான உபத்திரவங்களும் துன்பங்களும் வேதனைகள் இருந்த போது பைபிளில் பார்க்கும்போது கடைசி காலம் இதுவே என்று பிரசங்கித்திருக்கிற ஏராளமான செய்திகள் இந்த வசனத்தில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த நூற்றாண்டிலிருந்தே இயேசு கிறிஸ்துவை வருகையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் இந்த நாட்களிலும் நாமும் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நாட்களிலெல்லாம் நிறைவேறாதது இந்த நாட்களில் ஏன் நிறைவேறப் போகிறதனால் எல்லா நாட்களும் ஒரே நேரத்தில் கைகூடி வருகிறது. என்ன? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பி 2000 வருஷம் நிறைவேறப் போகிறது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் தேசமாய் இந்த 2028 80 வருஷம் நிறைவேறப் போகிறது. அதே நேரத்தில் உலகம் ஆரம்பித்த 6 நாட்கள், அதாவது தேவனுக்கு 1000 வருஷம் ஒரு நாள் என்பதாக அப்போஸ்தலர் ஆகிய பேதுரு சொல்லுகிறது வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவனுடைய கணக்கின் பிரகாரம் 6 நாட்கள் முடிவுக்குள் வருகிறது. அப்போ எல்லா காரியமும் நாம் முடிவுக்குள் வருகிறதை பார்க்கும்போது நாம் ரொம்ப தெளிவாய், ரொம்ப எச்சரிக்கையாய், ரொம்ப கவனமாய் தேவனோடு கூட நடப்பதற்கும் சஞ்சரிப்பதற்கும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஏனோக்கு செய்தார். ஏனோக்கு என்ன செய்தார்? மித்துசுலா பிறந்தவுடனே அவர் தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டார். ஏன் மித்துசுலா பிறந்தவுடனே அவர் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும்? மித்துசுலா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே இந்த அழிவு சம்பவிக்கும் என்பதாக ஏற்கனவே ஏனோக்குக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல ஏனோக்கு தேவனோடு நடந்ததும் எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மித்துசலா வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளோ அப்படின்னாக்கா 1969 ஆண்டுகள்.
அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அப்போ ஏனோக்குக்கு இவர் பிறந்த உடனே, அறிவிக்கப்பட்ட உடனே அவர் தேவனோட சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறமா 300 வருஷத்துக்கு அப்புறமா அவர் காணாமல் போனார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் 365 வருஷம் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் அந்த நாட்களில் அவர் உணர்த்தப்பட்டு தேவனோடு கூட 300 வருஷம் கிட்ட சஞ்சரிச்சிருக்கிறார். அப்போ நமக்கு இவைகள் எல்லாம் உணர்த்தப்படுகிறது. நம்முடைய காலங்களிலே நாம் 300 வயசு வாழக்கூடியவர்கள் அல்ல. நாம் 70, 80, இப்போ பார்த்தீங்கன்னா 40, 50, 60க்குள்ளவே மரணங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுக்கும் குறைவாக ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. அப்போ இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்லாததுனால நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளை எதிர்பார்த்து வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் வேதத்தில் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அப்போ அவர்களெல்லாம் அந்த நாட்களில் எச்சரிப்பை பெற்று அவர்கள் அதுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய துவங்கி அவர்கள் செய்திருக்க முடியுமானால், இந்த நாட்களில் இந்த எச்சரிப்பை பெறுகிற நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஏற்ற செயல்முறைகளிலே நாம் வாழும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இடுக்கண்கள் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது, யுத்தங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, பஞ்சங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு நியூஸை நான் பார்க்கும்போது சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுகிற திண்டாடுகிற ஜனங்களை நான் பார்க்கிறேன். நியூஸில் காமிக்கிறாங்க. காசாவிலே, சிரியா தேசத்தில், பல இடங்களில் எல்லாம், இது சொமாலியாவில், அநேக ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் நிறைய பேர் வழக்கமாயிருச்சு. அது அவங்களுக்கு பசியாக இருந்தே பழக்கப்பட்டாங்க நிறைய பேர். எவ்வளோ நாள் அவங்களால வாழ முடியுமோ அவ்வளோ நாள் வாழ்ந்து மரித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் காணப்படுகிறதான். இப்போது அதிகமாக அந்த தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டு உணவுக்காக நிறைய பேர் ஒருவர் தாக்கி கொள்ளுகிறதையும் அடித்து கொள்ளுகிறதையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நம்முடைய காலங்களில் நடந்து வருகிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த சமூக வலைத்தளங்கள், மொபைல் ஃபோன், இன்டர்நெட் எல்லாம் ஒரு 25 வருஷ காலத்துக்குள்ளே அவைகள் வந்திருந்தாலும் அதுக்கு முன்னே இப்படி எல்லாம் இவ்வளோ ஏற்பட்டதுன்னா ஒரே டைமில் இவ்வளோ காரியங்கள் ஏற்படலை. ஆனால் தற்போது ஒரே நேரத்தில் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஏற்படுகிறதுக்கு காரணம், இல்லை உலகத்தின் முடிவு வரப்போகிறது. 2 காரியம் நிச்சயம். ஒன்று உலகத்தின் முடிவு, அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் வருகை. அப்போ இதை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ பழகும் போதுதான் தேவன் நமக்கு ஏற்ற காரியங்களை இந்த உலகத்தில் வாய்க்க பண்ணி அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். தீமைக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம குறைகளெல்லாம் நீக்கி நிறைவே தருவார். சத்துருவின் கிரியைகளுக்கும் அந்தகாரர்களுடைய ஆதிக்கங்களுக்கும் வானமண்டல பொல்லாத ஆவிகளுக்கும் விலகி காத்து நன்மை, இரக்கம், கிருபை, தயவை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் நம்மை ஆசீர்வதித்து தெளிந்த பாதையில முன்னேறி கடந்து போவதற்கு நமக்கு உதவி செய்வதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இயேசு பொய் சொல்ல மாட்டார், இயேசு மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். எனவே தேவனோடு கூட சஞ்சரிக்கவும் தேவனோடு கூட வாழவும் உங்க வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நன்மையாய் மாறும். ஒருவேளை அவர் வருகை ஏற்பட்டாலும் அவரோடு கூட கடந்து போக முடியும், மரித்தாலும் அவர் வரும்போது முதலாவது எழுந்திருக்க முடியும். அப்படி இல்லையானால் எல்லாவற்றையும் மிஸ் பண்ணி ஆக்கணி தீர்ப்பு அடைவோம் என்பதில் சந்தேகமே கிடையாது. என நியாயத்திற்கு போகிறவர் இரக்கமுள்ளவராய் வரப்போவதில்லை. இந்த முறை அவர் ராஜாவாய் வரப்போகிறார். அவர் ராஜாவாய் வருகிறபடியால் அவர் நியாயத்திற்கு போகிறார். முதலாவது முறை இயேசு வந்த போது இஸ்ரவேலர்கள் ஒரு ராஜாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் தான் தானியேலின் தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் அந்த ஞானிகள் ராஜா பிறந்தது எங்கே என்று அவர்கள் தேடுகிறார்கள். அதே நேரத்தில் இயேசு இந்த உலகத்தில் ஊழியத்தை நிறைவேற்றும் போதும் அவரை ராஜாவாக்குவதற்கு அவர்கள் வகை தேடினார்கள். ஆனால் அவரோ அவர்களை விட்டு விலகி போனார், மறைந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ முதலாவது வரும்போது அவர் இரக்கமுள்ளவராய் வந்தார். முதலாவது வரும்போது அவர் கருணை உள்ளவராய் வந்தார். முதலாவது அவர் வரும்போது மனதுருக்கம் உள்ளவராய் அவர் வந்தார். ஆனால் இந்த 2ஆம் வருகையில் பகிரங்க வருகையை நான் சொல்றேன். ரகசிய வருகை என்பது இந்த பகிரங்க வருகைக்கு 7 வருஷத்துக்கு முன்ன கிறிஸ்துவுக்கள் வாழ்ந்த அத்தனை பேரும் மரித்திருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் எல்லாரையும் மத்திய ஆகாயத்துக்குள்ள அவர் ஏற்றுக்கொள்வார் என்பதில் சந்தேகம் கிடையாது. பைபிள் அதை குறித்து நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. ஆவியானவர் அதை உணர்த்துகிறார்.
அடுத்தது நீங்கள் பார்ப்பீர்களானால் பகிரங்க வருகை. அவர் 2ஆம் வருகையில் இந்த பூமி மேலே வந்து நிற்க போகிறார். அப்போ ஒலிவ மலை மேலே வருவார். அந்த ஒலிவ மலை இப்போவே ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், சரித்திரபூர்வமாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அது மேலே வந்து ஒரு பெரிய ஹோட்டல் கட்டலான்றதை முடிவு பண்ணாங்களாம். ஆனால் அந்த ஹோட்டல் கட்டுவதற்கு முன்பதாக இன்ஜினியரிங் போய் பரிசோதித்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் அந்த மலையின் மேலே அந்த ஹோட்டலை கட்ட முடியாது. காரணம், அந்த மலை நடுவில் மிடில் ஆஃப் தி மவுண்டனில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் இதில் அஸ்திபாரத்தை நீங்கள் போடுவீர்களானால் இடிந்து விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சில காரியங்கள் எல்லாம் அவர்கள் முன்வைத்தபடியால் அதை அவர்கள் கைவிட்டார்கள். ஆனால் ஏன் அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்போது ஒலிவ மலை மேலே வந்து தான் நிற்பார் என்பதை தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் வந்து நிற்கும் போது அந்த மலை 2ஆ பிளக்குகிறதையும் அந்த பிளவி நடுவில் இஸ்ரவேல் ஓடி தஞ்சம் புகழ்கிறதையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும். அது வந்து இந்த பூமியில் 2ஆம் வருகையில் பகிரங்கமாக நடக்கிற காரியம். அந்த பகிரங்க வருகைக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முதல் 35 நாள் எல்லாரையும் யுத்தம் செய்து சிறைச்சாலையில் கர்த்தர் அடித்து மிருகத்தையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அந்த நாட்களிலே மிருகத்தின் முத்திரை தரித்தவர்களையும், அதாவது மிருகம் என்பது அந்தி கிறிஸ்து, எல்லாரையும் நேராக உயிரோடு கூட நரகத்தில் தள்ளுறார் என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாத்தானை 1000 வருஷம் சிறைக்குள்ள வைக்கிறாரு. அவனை முதலாவது அந்த நரகத்தில் தள்ளுறதில்ல, சிறைக்குள்ள வைக்கிறார். அவனை சிறைக்குள்ள வச்ச பிறகு 1000 வருஷம் தேவனோடு கூட இதே உலகத்தில் அரசால போகிறார். அவர் ராஜாவா இருக்க போகிறார். அந்த ஆளுகைக்குள்ள யார் இருக்க போறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று தேவனோடு கூட சஞ்சரித்தவர்கள், அதுதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழணும், மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். இப்போ கிறிஸ்துவர்களாய் மரிக்கிறதுனால பாஸ்டருங்க இல்லை ரெவரண்டுங்க இல்லை பிஷப்புங்க, இப்போ நிறைய பிஷப்புங்க ஆயிட்டாங்க எல்லா இடத்துலையும். யார் வந்து அடக்கம் பண்ணாலும் நீ தேவனுக்கு முன்பதாய் உண்மையா உத்தமமாய் வாழ்ந்திருந்தால்தான் அவர் வருகையிலோ இல்லை ரகசிய வருகையிலோ நீ உயிரோடு கூட மறுரூபமாக்கப்பட போற. அப்படி இல்லைன்னா நிச்சயமாய் கைவிடப்பட்டு அந்த நியாய தீர்ப்பு நாளுக்காக நீ நியமிக்கப்பட்டிருக்கிற. அப்ப நியாய தீர்ப்பு நாளில எதற்காக ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்த்தார் என்பது உங்களுக்கு சொல்லி, கள்ளத்தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் மிருகத்தின் முத்திரை தரித்தவர்களும் சாத்தானும் அங்கதான் தள்ளப்பட போகிறான். அங்கே அவர்களையும் தள்ளி நித்தியமாய் ஆக்கினி தீர்ப்படைந்து அழுகையும் பற்கடிப்பு நடுவிலே வாழ வேண்டிய ஒரு நிபந்தனை ஏற்படும். இயேசு உலகத்தில் இருக்கும் போதே ஐஸ்வர்யவான குறித்தும் லாசரோ குறித்தும் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல அவன் ஒரு சொட்டு தண்ணிய நாக்கில் வெய்யின் கூடிய அளவுக்கு அவன் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதனால் அந்த இடம் எவ்வளவு பொல்லாப்பு நிறைந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அந்த பொல்லாப்பு நிறைந்த இடத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோட தான் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதை புரியாத ஜனங்கள் தான் இன்னைக்கு சுவிசேஷத்தை எதிர்க்கிறார்கள், சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். 1வது நூற்றாண்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவே எழும்பி அவரே சிலுவையில் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் மரிப்பதற்காக உலகத்துக்கு வந்தார், ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பிறகு அவரை பின்பற்றின எல்லா சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டார்கள். யூதாஸ் வந்து நாண்டு கொண்டு சேர்த்துட்டான், மீதி பேர் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. யோவான் ஒண்டிதான் நல்ல மரணத்தை சந்தித்தார் என்பதை சரித்திரபூர்வமாய் நாம் பார்க்கிறோம். அப்போ இவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதும் நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறபடியால் உலகத்தில் வாழ்கிறவரை உண்மையும் உத்தமமாய் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார், ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகையால் தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கவும் தேவனோடு வாழவும் என்னை நானே அர்ப்பணித்திருக்கிறபடியால் தொடர்ந்து அவரோடு கூட பயணிக்க தேவன் உதவி செய்து வருகிறார். எல்லா தீய வழிகளுக்கெல்லாம் விட்டு விலகி நன்மையானவைகளை பின்பற்றி தேவனுக்கு உகந்த காரியத்தை இந்த உலகத்தில் செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெரிந்து கொண்டபடியால் அவர் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நேற்று கூட ஒரு வசனத்தை ஒரு இடத்துல நான் பேசினேன், அந்த வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஆனால் இந்த மாரணத்த நிகழ்ச்சியில் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னே
அது உணர்த்துறதுக்கு வர்றதுனால எப்பவுமே ஒரு வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்க போகிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஸோ இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற விஷயம் இந்த நிகழ்ச்சியில. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்ன நிற்க பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க உங்களுக்கு என்ன தீர்ப்பு வருகிறதோ நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாய் நித்திய ஜீவனுக்குள்ள சுதந்திரிப்பார்கள். இப்போ அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். என்னத்தை கேட்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னா 46ஆம் வசனத்தை அதுக்காக வாசிக்கிறோம் நம்ம. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் பாருங்க, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். இதுதான் அங்க நடக்கிறது. முதல் உங்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதா இருந்தது. யாருக்கு? யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா இயேசு முதலாவது உலகத்துக்கு வந்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தார். கானானிய பெண் போய் அந்த அற்புதத்துக்காக கேட்கும் போது கூட, அதாவது எஜமானன் அதாவது பிள்ளைகளுக்கு போட வேண்டியதை நாய்க்கு போட முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் கீழே விழுகிற துணிக்கைகளை நாய் தின்னமே அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் அவர் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தார். இந்த இடத்துலையும் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் உங்களுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதாக இருந்தது, ஆனால் நீங்கள் அதை தள்ளிவிட்டு நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் மாறிவிட்டீர்கள். யாரெல்லாம் சுவிசேஷத்தை தள்ளுகிறார்களோ நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் மாறுகிறீர்கள். நம்ம என்ன சொல்கிறது, இவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இவர் சரியா அவர் சரியான்னு உலகத்தில் மற்றவங்களை நீங்கள் எடை போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் நிலைமை பரிதாபத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளும். நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளணும். உலகத்தில் உள்ள எல்லாருமே பாவம் செய்தவர்கள், தேவ மகிமை அற்றவர்கள். நாம் மகிமை உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றுதான் இயேசு இந்த உலகத்துக்கு நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து அதில் தேறினவர்களாய் நாம் மாறும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி உறுதியாய் நிலைநிறுத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்துருவின் தந்திரங்களுக்கும் அந்தகாரங்களின் ஆதிக்கங்களுக்கும் வானமண்டல ஆவிகளுக்கும் விலகி காத்து நன்மையான பாதையில் தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதுக்கு அவரே நமக்கு உதவி செய்து பாதுகாப்பதுக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி, இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடத்துல நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொள்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுவிசேஷத்தை புறக்கணித்தார்கள். இன்னும் கூட இஸ்ரவேலில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளமானவர்கள் அல்ல. ஆனால் இப்போதுதான் அந்த எழுப்புதல் கொஞ்சம் கொஞ்சமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்குன்னு ஒரு தனியாக நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது. ஆண்டவர் செம்மறி ஆட்டையும் வெள்ளை ஆடையும் தனித்தனியாக பிரிப்பெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இவைகள் எல்லாம் உலகத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள். ஆனால் இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால ரொம்ப கவனமாய் ஜாக்கிரதையாய் தேவனோடு கூட இணைந்து வாழக்கூடியவர்களாய் சஞ்சரிக்கக்கூடியவர்களாய் நம்மை நாமே வாழும் போது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா
அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, சுவிசேஷம் உங்களுக்கு தான் அறிவிக்கப்பட வேண்டியது இருந்தது, ஆனால் நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தபடியால் நீங்கள் அதை புறக்கணித்து விட்டு நித்திய ஜீவனுக்கு அபாத்திரரை மாறினபடியால் நாங்கள் புறஜாதிகளுக்கு மத்தியில போகிறோம். புறஜாதி என்பால் அந்நிய தேசத்துக்கு போகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜென்டைல்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புறஜாதினா யாரு? இஸ்ரவேல் அல்லாதவர்கள். நாம் ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அடாப்டட் சில்ட்ரன்ஸாக நாம் இருக்கலாம், ஆனால் ஒரிஜினல் சில்ட்ரன்ஸ் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தான், அவர்கள் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்போ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் புறஜாதிக்கு அறிவிப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் வணங்குறாங்க. 47 வசனத்தை வாசிப்போம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் அப்படின்னா ஜனங்களுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடி செய்கிறோம் என்றார்கள். இப்படி செய்கிறோம் என்றார்கள். இப்ப அந்த இடத்துல விட்டு இவர்கள் புறஜாதியாளர்கிட்ட வந்து, மற்ற ஜனங்கிட்ட வந்து, மற்ற தேச ஜனங்கிட்ட வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்ச உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகையால் தான் 48 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புறஜாதியார் இப்போ இவங்க பிரசங்கித்த பிரசங்கத்தை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதை நம்பி கை கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு வசனத்தை நம்புகிறாய், கை கொண்டு நடக்க ஆரம்பித்திருக்கிறாயா? சற்று யோசித்து பார். எவைகளெல்லாம் விட்டு விலகணுமோ விலகிதான் ஆக வேண்டும், எவைகளெல்லாம் மன்னிக்க வேண்டுமோ அவைகளை மன்னித்து தான் ஆக வேண்டும். தேவனோட வாழவும், தேவனோட நடக்கவும், தேவனோட சஞ்சரிக்கவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் ஆவியானவர் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவரோடு இணைந்து வாழணும், தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காக்கப்படணும். நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும், உனக்கு எவ்வளவு சொன்னாலும் நீ ஏற்றுக்கொள்ளனா நீ நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாய் மாறிவிடுகிற. 1000 வருஷ அரசாட்சியில் இருக்க மாட்டேன், அதுக்கு முன்ன நடக்கிற 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் இருக்க மாட்டேன், அதுக்கு பிறகு நித்தியமாய் தேவனுடைய சந்நிதியிலையும் நீ பிரவேசிக்க மாட்டேன். இதெல்லாம் நம்ம உள்ள போக வேண்டுமானால் இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை. இந்த உலகத்துல மரணம் என்பது ஒன்று நேரிட்டு கொண்டே இருக்கிறது. மரணத்துக்கு வயதே இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம், நம்ம காலத்துல அதிகமாய் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உலக வாழ்க்கையை மேன்மைப்படுத்தாதபடி கர்த்தருடைய வசனத்தை மேன்மைப்படுத்தி வாழ். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தீய வழிமுறைகள், தீய செயல்முறைகள், தீய நண்பர்கள், தீய காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு ஏற்றபடி உங்க வாழ்க்கையில நீங்க அர்ப்பணித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டால் இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவ சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகையால் புறஜாதி இடத்தில் வருகிறார்கள். புறஜாதியானவர்கள் யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 49 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் தேசம் எங்க பிரசித்தமாயிற்று, தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்களும் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்தின் முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தன் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இப்போ இவங்க அந்த இடத்துல அநேகர் ஏற்றுக்கொண்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி வசனம் மகிமைப்பட்டபடியால் இந்த இடத்துல யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இடத்துல பெரிய எழுப்புதல் உண்டாகிறத பார்த்த உடனே பொறாமைப்பட்டு பவுலையும் பர்னபாவையும் எப்படியாக துன்பப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட துன்பப்படுத்தி துரத்துறாங்க. 51 வசனம் சொல்லுகிறது, இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் பர்ஃபெக்டா இயேசு என்ன போதிச்சாரோ அதை நிறைவேற்றி இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு பட்டணத்துக்கு போங்க, அந்த இடத்துல இருக்கிற யார் பிரதானமா இருக்கிறான்னு தெரிந்து கொள்ளுங்க, அவங்க வீட்டுக்குள்ள பிரவேசிங்க. அவங்க உங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்க அங்க தங்கி இருந்து என்னுடைய பணியை நிறைவேற்ற வேண்டும். அப்போது என்னுடைய சமாதானம் அங்க தங்கியிருக்கும். அப்படி அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து
அந்த பட்டணத்தின் வாசலில் நின்று காலில் உள்ள தூசியை உதறிவிட்டு வேற ஒரு பட்டணத்துக்கு போங்க. ஆனா நீங்க எந்த பட்டணத்துக்கு விரோதமாய் காலில் உள்ள தூசியை உதறினீர்களோ, உங்களை துரத்துவதற்கும் உங்களுக்கு எதிராய் நிற்பதற்கு யார் காரணமாய் இருந்தாங்களோ, சோதம் குமாராவுக்கு நடந்ததை பார்க்கிறோம், அவங்களுக்கு இன்னும் அதிகமாய் நியாய தீர்ப்பு நாளிலே நடக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பயங்கரமாய் நடக்கும். சுவிசேஷத்தை இன்னைக்கு எதிர்க்கிற யாரா இருந்தாலும் சோதம் குமாராவுக்கு நடந்ததை பார்க்கிலும் அவர்களுக்கு அதிகமாய் நடக்கும். உடனே நடக்காது, நியாய தீர்ப்பு நாளில் தான் நடக்கும். அந்த கடைசி மூச்சு வரைக்கும் அவங்களுக்கு கூட ஆண்டவர் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்துல அவர்கள் ஆக்கினி தீர்ப்பு அடைவார்கள். ஆனால் தேவனோடு கூட நடக்கிற நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. எனவே நடக்கக்கூடிய எல்லா காரியமும் இயேசுவின் வருகையை நமக்கு காண்பிக்கிறது. ஆகையால் தேவனோடு கூட சஞ்சரிக்கவும் வாழவும் உங்க வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாகவே இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இவர் பகுதியை இந்த நாளில ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். எப்பவுமே வேதத்தை வாசிக்கிறது தான். ஆனா இன்னைக்கு இந்த பகுதியோடு கூட உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லுகிறது. அதை நாம் வாசிக்க கேட்போமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்க போகிறோம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அறை கட்டப்பட்டிருக்கணும், விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அறை கட்டப்படணும், வசனம் உங்களில் கட்டப்பட்டிருக்கணும், விசுவாசமும் ஜபமும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார் என்று ஒரு விதவியை குறித்தும் ஒரு அநீதியான நியாயாதிபதியை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். எதுவரை? இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வரை. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானமா இல்லை. இந்த உலகத்துல நம்மளை நிரந்தரமா வைப்பதற்காக ஆண்டவர் ஒருவேளை ஆரம்பத்துல மனிதனை படித்திருந்தாலும் அவன் தவறின பிறகு நாம் நிரந்தரமா இந்த உலகத்துக்குரியவர்களாய் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. நாம் நித்தியக்குரியவர்களாய் அவரை போல நித்தியமாய் இருக்கக்கூடியவராய் தான் ஆண்டவர் நம்மளை படைத்தார். அந்த மனுஷன் தான் இழந்து போனான். மீண்டுமாய் அந்த நித்தியத்துக்குரியவர்களாய் நாம் மாற வேண்டுவதான் தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால் நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி அந்த இரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாய் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நீதியாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்தார். அந்த இரக்கத்தை நாம் அடைந்து தேவன் சொல்லுகிற வழிகளில் நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது இயேசு நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் மேன்மையான காரியத்தை செய்வார். அப்ப அறைய கட்டணும், விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் எஜமான் தங்களுடைய எஜமானன் கல்யாண விருந்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி. பாருங்க, உடனே திறக்கணும். யார் திறப்பாங்க உடனே அப்படின்னா அறை கட்டி இருக்கிறவர்களும் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் உடனே திறப்பார்கள். உடனே திறந்து எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள். எப்ப வேணாலும் உடனே திறக்கக்கூடியவர்களாய். இப்போ வீடு தட்டுறாங்க, உடனே எப்ப திறப்பீங்க? யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க வந்து ஹால்லையே படுத்து தூங்குற பழக்கம் சிலருக்கு இருக்கும். படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாரோ தட்டுறாங்க, உடனே எழுப்பி வந்து திறக்க மாட்டாங்க. அதெல்லாம் சுற்றி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து திறப்பாங்க. ஆனால் ஆயத்தத்தோட யாரோ ஒருத்தர் கெஸ்ட் வர போகிறாங்க, இன்னைக்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க தட்டின உடனே கதவை திறப்பாங்க. தட்டுவாங்களான்னு பார்த்துருப்பாங்க. சில பேருக்கு ஒரு சுவாபம் இருக்குது, தட்டுறது போலவே இருக்கும், திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த காலத்தில் அவர் வராரு என்ற எதிர்பார்ப்போடு கூட நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். கடைசி மணி நேரம், கடைசி காலம், உலகத்தின் முடிவை நாம் பார்க்க போகிறோம். உலகம் முடிய போகிறது.
இப்போ நடக்கிற எல்லா அரசியலும் நம்மை முடிவுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது. எதுவுமே நிரந்தரமாய் நிற்கப் போவதில்லை. எல்லாமே கவுந்து போக போகிறது. சீக்கிரத்தில் எல்லாம் சுருண்டு ராஜாதி ராஜா வந்து இந்த உலகத்தை ஆளுவதற்கு ஏற்றதாய் இந்த உலகம் மாறப்போகிறது. அப்போ உடனே திறப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். வாசிங்க. எஜமானன் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற விழித்திருக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஊழியக்காரரே பாக்கியவான்கள். எவ்வளோ அழகா இத லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார் பாருங்க. இந்த லூக்காவை கூட கொலைதான் செய்தார்கள். இவர்கள் இயேசுவை பின்பற்றின சீஷன் அல்ல லூக்கா. லூக்கா ஒரு டாக்டர், அதிகமாய் படித்தவர். அவர் இயேசுவின் வாழ்க்கை வரலாற அவ்வளவாய் அவரை குறித்து கேள்விப்பட்டு பின்பற்றி நிறைய காரியத்தை அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்காவை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல. மனுஷகுமாரன் முகம் யாருன்னா இந்த லூக்கா. மனுஷன் முகம் என்று அவர் சொல்லுகிறது இந்த லூக்கா. அங்க கழுகு முகம், இறகு முகம், சிங்க முகம், அதெல்லாம் 4 சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த லூக்கா எவ்வளோ அழகா எழுதுறாரு பாருங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. எஜமானன் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற விழித்திருக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரர்களே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்கள் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது மூன்றாவது ஜாமத்திலாவது வந்து அவர் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அப்ப பேதுரு கேட்கிறார். அதுக்கு அவர் சில பதில சொல்றாரு. அதை பார்க்க போறோம். எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும் அப்படின்பதை இயேசு 1ஆவது நூற்றாண்டில் இருக்கக்கூடியவர்களுக்கே சொல்லி இருக்கிறார். ஆனால் 21ஆம் நூற்றாண்டு கடைசி மனிதர்கள் 1000 வருஷத்துக்கு முன்ன இல்ல 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்ன கடைசியா வாழுகிற தலைமுறை நம்ம தான். ரொம்ப சீக்கிரத்துல எல்லாம் முடிய போகிறது. சில காரியத்தெல்லாம் கேள்விப்படும் போது, சில காரியத்தெல்லாம் பார்க்கும் போது உள்ளத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காரணம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகம் சரியில்லைங்க. சரியில்லாத இந்த உலகத்துல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உலகத்தோட உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆக்கணி தீர்ப்பு அடிவீங்க உங்க நித்தியத்துல. ஏன்னா உலகம் இருளால் நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது, அநீதியால் நிறைந்திருக்கிறது. அன்பு தணிந்து போய் ஒருவருக்கு ஒருவர் பகை, கசப்பு, விரோதம், வைராக்கியம், துன்பம், பலவிதமான இடரல் அடிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்துல, ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ரொம்ப தெளிவாய், கவனமாய், விழிப்பாய், அறைய கட்டினவர்களாய், விளக்கு எரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாய் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 1ஆவது நூற்றாண்டிலே பிரசங்கித்த அவர்களே அப்படி அறிவுறுத்தப்பட்டிருப்பார்களானால் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எவ்வளவா இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை, தேவனுக்கு ஏற்ற ஒரு வழிமுறையில் வாழ்கிறீர்களா என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தீமை உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் தீமையை மேற்கொண்டு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போதுதான் அவர் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும்.
39 வசனத்தை மீண்டும் வாசிக்க போறோம். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று, நேரத்தில் வரான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று நீங்கள் அறிகிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். Therefore you also be ready, for the Son of Man is coming at any hour you do not expect என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்பாராத நேரத்தில் அவர் வரப்போகிறார். இப்ப அடுத்தது பேதுரு பேச தொடங்குறார். என்ன பேசுறாரு? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ? எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டார். பேதுருக்கு ஒரு கேள்வி. ஆண்டவரே, பின்பற்றி வருகிற எங்களுக்கு சொல்றீரா, இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்றீரான்னு கேக்குறாரு. அதுக்கு இயேசு அதற்கு கர்த்தர் பணிவிடக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமானன் அவர் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் பாருங்க, உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் ஆவான். எஜமானன் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளே தெல்லவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரன் என் எஜமானன் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்தில் அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானதை செய்யாதவனும் சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிக கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ மனுஷர்களுக்கு எதை அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு கேட்டதுக்கான பதில் என்ன பதில்? இது அவர்களை சார்ந்தது மாத்திரமல்ல, எல்லாரையும் சார்ந்தது. அப்போ இன்றைக்கு நம்முடைய எஜமானன் எப்போது திரும்புவார் என்பது நமக்கு தெரியாது. ஆனா அவர் வருகிற வரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அறைய கட்டணும், விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். கடைசி மணி நேரத்தில் சுயதனமாய் வாழக்கூடிய ஊழியத்தை கூட சொந்த இஷ்டமா செய்யக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ மனம் போல போக்கில் ஊழியத்தை செய்ய முடியாது. நீங்க விருப்பப்படுற மாதிரியும் நான் விருப்பப்படுற மாதிரியும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. இது தேவனுக்குரியது. தேவன் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் அழிந்து திரிந்து கொண்டே இருக்கிறாங்க தெரியுமா? அவர்களெல்லாம் தேவ விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஏன் இன்னைக்கு பல இடங்களிலே உணவுக்கு கஷ்டப்பட்டு அழிந்து திரிகிறார்கள்? ஒவ்வொரு பொருட்களும் வாங்குவதற்கு ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? தேவ சித்தத்தை நிறைவேற்றினால் தேவன் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உனக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையா சொல்ற தேவனுடைய ஊழியக்காரனாய்
ஆரம்பத்துல நிறைய அலைமோதி இருக்கிறேன். ஆனா ஆண்டவரை அறிந்து கொள்ள தேவன் வழிகளை திறந்து அற்புதமான விதத்துல நடத்த ஆரம்பித்தார். இந்த நாளில கூட இந்த 3 வருஷ காலமாய் இன்னும் அதிகமாய் தேவனை நெருங்கி வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அது காரணம், ஒன்று ஏசப்பா, அடுத்தது இந்த வசனத்தினாலே வெளிச்சத்தை தந்து தேவன் நடத்தினார். மூன்றாவது, கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள், மூத்த ஊழியர்கள், அனுபவம் பாய்ந்தவர்கள், அவங்களோடு இணைந்து வசனங்களை கலந்து பேச 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 அந்த வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள இன்னும் அதிகமாய் காணப்பட ஒப்பு கொடுக்க தேவன் இரக்கம் பாராட்டினார். தொடர்ந்து பலப்படுத்தி தேவன் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனோடு கூட இருக்கவும், தேவனோடு வாழவும், தேவனோடு கூட சஞ்சரிக்கவும் உங்க வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. கடைசி காலத்தில், கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறைய கட்டு, உன் விளக்கை எரிய விடு. தேவனோடு கூட நடப்பதற்கும் எஜமானனுக்கு எதிர்பார்த்து காத்திருப்பதற்கும் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விட்டு விலகுங்க. தேவனுக்கு விருப்பமான காரியத்தை பற்றி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க வாழ்க்கை அமைத்து கொண்டு தெளிவான பாதையில முன்னேறி கடந்து போவதுக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. குடும்ப எல்லைகளை தேவன் பாதுகாக்க ஒப்பு கொடுங்கள். பிள்ளைகள் கிறிஸ்துவின் பயத்தில் வளர அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் அவர்களுக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமமாய் வாழுங்கள். தீய செயல்முறைகளுக்கும் சத்துருவின் கிரியைகளுக்கும் அந்தகாரருடைய ஆதிக்கங்களுக்கும் விலகி காக்கப்பட்டவர்களாய் தொடர்ந்து இந்த உலகத்தில் நாம் பிரயாணப்படும் போது எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் விலகி காத்து அற்புதமான விதத்தில் தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஏற்கனவே வாஸ்தம் பாருங்க, 36ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். ஒரு முறை இதே அதிகாரத்துல 36ஆம் வசனத்தை வாசிப்போமா? தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது, எஜமானன் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற, எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அதனால தான் பேதுரு கேட்கிறார், மனுஷருக்கும் சொல்றீர், ஊழியருக்கும் சொல்றீர், இது யாருக்கு சொல்றீர்? எங்களுக்கு மாத்திரம் சொல்றீரா? எல்லாருக்கும் சொல்றீரா? எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் பேசுற எனக்கும் சொல்றார், கேட்கிற உங்களுக்கும் சொல்றார். எப்பவுமே ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். அந்த ஆயத்தத்துக்குள்ள நீங்கள் வரும்போது பல இடர்கள் வரும். என சாத்தான் இடர்களை உண்டாக்கி கொண்டே இருப்பான். தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். ஆனால் அவைகளெல்லாம் மேற்கொண்டு வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில தேவன் நம்மை வழிநடத்துவார். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, துரத்தன ஆவிகளோட, வானம் மண்டல உள்ள பொல்லாத ஆவிகளோட, இந்த உலகத்தின் லோகாதிபதிகளோட. இந்த சத்துருவின் கிரியைகள் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் மூலியமாய் செயல்படுகிறது, அவர்கள் அல்ல. அதனால நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோட போராடபடி நம்முடைய போராட்டத்தை ஆவிக்குரிய மண்டலத்தில் நாம் போராட வேண்டும். நாம் அப்படி போராட 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 அப்படி ஜெயிக்க எல்லா காரியத்தும் மாறுகிறதை நம்மால பார்க்க முடியும். ஆகையால் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஸ்தோத்திரத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்போ எல்லாவற்றையும் ஜெபத்தில் நாம் தெரியப்படுத்தணும். தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். உங்கள் கண்ணின் பார்வை, உங்கள் எண்ணம், உங்கள் யோசனை, உங்கள் செயல்முறை, நடவடிக்கை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு ஏற்றபடி இந்த பொல்லாத உலகத்தில் வாழ ஒப்பு கொடுப்பீர்களானால் அவர் வருகையென்று வரும்போது நாம் அவரோடு கூட பிரயாணப்பட்டு போக தேவன் உதவி செய்யார். நம்முடைய பிரயாணம் ரொம்ப நேரம் கிடையாது. இன்னைக்கு எங்களுக்கு பக்கத்து பட்டணம் பெங்களூர். பிரயாணம் பண்ணனாலும் ஏறக்குறைய 1.5 மணி நேரம். ஆனால் தேவனோடு கூட பிரயாணப்படுகிறது கண்ணி மிக்க நேரம். கண்ணி மிக்க, அப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளேயே மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்போம். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட் பாருங்க அது. இன்னைக்கு உலகத்தில் பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன், பெரிய பெரிய விமானங்கள், ஃப்ளைட்டு, இல்லை சமீபத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து இறங்கினாங்க. அவங்க எவ்வளோ நேரம் பிரயாணப்பட்டு வந்து இந்த உலகத்தில் இறங்கினாங்கன்ற அந்த நேரம், நிமிடம் எல்லாத்தையும் அவங்க இறங்கின நாட்களில் போட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். அதெல்லாம் ஃபாஸ்ட் கிடையாது.
அவர் வரும்போது கண்ணிமிக்க நேரத்தில் மறுரூபமாயி உடனே மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் பாரு. அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது பாருங்க. கண்ணிமிக்க நேரம். அப்படி கண்ணி மூடி திறக்கிறதுக்குள்ளி அங்கே நிற்க போகிறோம். அதுக்கு நீங்கள் அவங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வீங்கன்னா மரிச்சாலும் மறுரூபமாயிருவீங்க, உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாயிடுவீங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்துவின் உபதேசங்களை கை கொள்ள வேண்டும், கிறிஸ்து வருவதற்காய் காத்திருக்க வேண்டும். சாத்தான் இடரலை உண்டாக்கி கொண்டே இருப்பான், உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருப்பான், அநேகர் உனக்கு விரோதமாய் எழுப்பிக் கொண்டே இருப்பான், உன்னை அடிக்கடி சோர்வுக்குள் ஆக்கி கொண்டே இருப்பான். நீ எதில் அதிகமாக வேதனைப்படுறியோ அந்த வேதனை உள்ள காரியத்தை தொடர்ந்து உனக்குள்ள கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். ஆனால் எல்லாவற்றையும் உதறி தள்ளி லக்கை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் நாம் நம்மை அமைத்துக் கொள்வோமானால் அவைகளை குறித்து நாம் கவலைப்படவே மாட்டோம். அவைகள் நம்மை மேற்கொள்ளாது, நாம் அவைகளை மேற்கொள்ளுவோம். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கூட நாம் இந்த உலகத்தில் வாழும்போது தீய செயல்முறைகளுக்கும் சத்துருவின் கிரைகளுக்கும் விலகி காத்து அற்புதமான விதத்தில் தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவாக்குவார். சத்துரு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காப்பார். நன்மையான பாதையில முடிசூட்டி அற்புதமான விதத்துல நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார். காரியங்களை வாய்க்க பண்ணி நன்மையான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாக வேண்டும். வசனத்தின்படி வாழ்கிறீர்களா? வசனத்தின்படி உங்களை காத்திருக்கிறீர்களா? வசனத்தின்படி ஊழியம் செய்கிறீர்களா? தேவ சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கை அமைத்திருக்கிறதா என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தீய வழிகளெல்லாம் விட்டு விலகுங்க, நன்மையான பாதைகளில் நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் பலன் தருவார். நிறைய காரியம், இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை மேற்கொள்வதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மாம்ச இச்சை நம்மை மேற்கொள்வதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அவைகளை மேற்கொள்ளுகிற கிருபையை, தயவையும் ஆவியானுடைய பலத்தையும் ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். எனவே தேவனோடு நடக்கவும், தேவனோடு வாழவும், தேவனோடு சஞ்சரிக்கவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாகவே இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் காலங்கள் சரியில்லை. இப்போ கூட நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க, ஈராக்குக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப இறுதி கட்டத்தை எடுத்து நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த நேரத்தில் யார் இந்த நியூக்ளியர் வெப்பன்களை பயன்படுத்துவாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் காலம் சமீபமாக இருக்கிறது. நேரம் முடிவடைவதற்கு எல்லாம் சமீபமாக இருக்கிறது. இதெல்லாம் முடிவதற்கு முன்ன அந்த அந்தி கிறிஸ்து என்ன கூடியவன் அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்ன நம்மள கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறார். அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த நாளுக்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டுமானால் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து பரிசுத்தத்துக்கு நேராய் முன்னேறி கடந்து போய் நீதியின் பாதைகளை கை கொண்டு எல்லா சத்துருவின் கிரைகளுக்கு விலகி காத்து முன்னேறி கடந்து போவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒப்பு கொடுத்தால் ஆவியானவர் வழிநடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே இந்த வசனங்கள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் ஒவ்வொரு மாரநாத்த நிகழ்ச்சியிலும் லூக்கா 21:36 நான் வாசிக்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதை அவர் சொல்லியிருக்கிறதை ஏன் வாசிக்கிறோன்னா, இதெல்லாம் தப்பிக்கணும். ஆண்டவர் நம்மளை உருவாக்கி நிலைநிறுத்துவார், பலப்படுத்துவார். எனவே தேவனோடு கூட வாழ்வதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, கூட பிறந்தவங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் நண்பர்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் வட்டார மக்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு ஆஃபீஸில் தெரிந்தவங்க, ஸ்கூலில் தெரிந்தவங்க, காலேஜில் தெரிந்தவங்க அவங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். நம்மளே ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம எப்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம்? அவங்களோட எப்படி சேர்ந்து வாழ்ந்து கலந்து வாழ்ந்து எப்படின்னா வாழலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். ஆனால் நம்ம எல்லாவற்றுக்கும் விலகி இருக்கணும். நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம உலகத்திலே இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உன் நட உட பாவனை எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். எனவே கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்கள் உண்மையும் உத்தமமாய் வாழறதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களால் யாரும் இடரல் அடையக்கூடாது. இடரல் அடைந்தால் எந்திரத்தை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவதே நலமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பாத்திரமாய் மாறிவிடுவீங்க. அதனால
எல்லாவற்றிலும் ஒழுங்கக்கரமாய் தேவனோடு கூட சஞ்சரிப்பதுக்கு ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பித்தீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த மாரநாத்த நிகழ்ச்சி ஒரு வேலை நேரத்துக்கு முன்னே நாம் முடிக்கக்கூடியதாக இருந்தாலும் தேவனோடு கூட வாழவும் தேவனோடு கூட நடக்கவும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் உங்களை விலகி காத்துக்கொள்ளுங்க. அற்புதமான பாதையில் தேவன் உங்களை வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்து தொடர்ந்து முன்னேறி கடந்து போக உதவி செய்ய சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியில பலன் கொண்டு மாம்ச இச்சைகளை ஜெயித்து எப்பொழுதும் அறையை கட்டி கொண்டு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தீமைக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்துங்க. எவைகளெல்லாம் ஜெயிக்கணுமோ அவைகளை ஜெயம் பெற கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து கொள்ளுங்க. கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரை அவர்கள் சமாதானமாயும் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் தேவன் தந்து தொடர்ந்து முன்னேறி கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். ஆனால் நீர் இந்த உலகத்தில் கொடுக்கிற எந்த காரியமும் உம்மை விட்டு அவர்களை பிரிக்காதபடி தீங்கான வழிகளுக்கு விலகி காத்து நன்மையான பாதையில் நடத்துக. இவர்கள் நிமித்தமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், அன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் சந்தோஷப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடந்து உம்மை மகிமைப்படுத்த மேன்மைப்படுத்த உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தீய செயல்களுக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதையில் நடத்துங்க. உங்க நாமம் இவர்கள் நிமித்தமா மகிமைப்படட்டும். உங்க திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா இந்த யூடியூப் சேனலில் போடப்படுகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். நித்திய ஜீவன் நிகழ்ச்சி, இந்த மாரணத்த நிகழ்ச்சி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. ஒவ்வொரு நாள் காலை வேளையும் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற ஒரு செய்தி, ஒரு வசனம் உங்களுக்கு விதைக்கப்படுகிறது. எப்பவுமே சொல்லுவேன், நல்ல நிலத்தில் விழுந்தால் 100, 60, 30 கனி கொடுக்கும். வழி அறியாமே பாறையில் முள்செடியின் மலையில் முத்தா அது கனி கொடுக்காது. நல்ல நிலத்தில் விழணும், அப்போ அது கனி கொடுக்கும். அந்த கனி எதிர்பார்த்து தான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். அவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாருங்கள், ஒப்பு கொடுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நான் உங்ககிட்ட விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.